நீங்களே சொல்லுங்க. இது அரசியலா? அவியலான்னு? மத்திய அரசு இன்னைக்கு விஜயதசமி அன்னைக்கு, அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்னைக்கு, இன்னைக்கு 100வது ஆண்டு விழா கொண்டாடுற ஆர்எஸ்எஸ்க்கு அவங்க நினைவா ஒரு காயின் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த காயின் ரிலீஸ் பண்ற ஃபங்ஷனை பத்தி நமக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே நல்லா தெரிஞ்சு போச்சு. திமுகவே அவங்க தலைவர் கருணாநிதி மேல ஒரு காயின் ரிலீஸ் பண்ணணும்னு மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில சென்னையில ரிலீஸ் பண்ணும்போது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். காயின் ரிலீஸ் பண்றதுனா என்ன, அது எப்படின்ட்டு. இப்போ மத்திய அரசு ஆர்எஸ்எஸ்க்காக ரிலீஸ் பண்ணியிருக்கு, அவங்களுடைய 100ஆண்டு விழாக்காக. இதுக்கு நம்ம ஸ்டாலின் என்ன சொல்றாரு? இது ரொம்ப தப்பு. ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவர் தான் நாதுராம் கோட்சே. அவர் தான் காந்திஜியை கொன்னாரு. அது கரெக்டா அவருடைய காந்தி ஜெயந்தி, அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு அவரை அவமானப்படுத்துற விதமா இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ்க்கு காயின் ரிலீஸ் பண்ணியிருக்கிறது கண்டனத்துக்குரியது. இது நம்ம எல்லாருமே சேர்ந்து ஃபைட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இது எப்படி இருக்குன்னா, இப்போ நீங்கள் இப்போ எடுத்துக்கோங்களேன். ஸோ எம்ஜி ராமச்சந்திரன், நம்ம தமிழக முன்னாள் புரட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் எம்ஜி ராமச்சந்திரனை நடிகவேல் ராதா அவர் தொண்டையில சுட்டார் ஷூட்டிங் சமயத்தில். அதனால என்னாச்சு, நல்ல வேளை எம்ஜிஆர் உயிர் பழச்சிக்கிட்டாரு. இருந்தாலும் அவர் தொண்டையில பெரிய காயம். அதுக்கப்புறம் அவர் பேச்சே மாறி போச்சு, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்ப நடிகர்வேல் ராதா அந்த சமயத்துல எந்த கட்சி, எந்த சித்தாந்தம் அவர் பின்னாடி இருந்தது? தீகா, எல்லாருக்கும் தெரியும். அப்ப நம்ம தீகா மேல பழி போடலாமா? அப்புறம் கருணாநிதி, முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி, அவர் என்ன பண்ணாரு? அப்போ அவங்க காங்கிரஸ் ஐயோட பகையில இருக்கிறப்போ இந்திரா காந்தி அம்மையார் மதுரைக்கு வந்தபோது அவங்க மேல விட்டு எறியாத சமாச்சாரம் நெத்தியில கல்லுப்பட்டு ரத்த வழிய ஆரம்பிச்சிச்சு. அந்த ரத்தத்தை பத்தி கேவலமா பேசினாரு. பட் அவங்க இந்திரா காந்தி அம்மையார் பழச்சுக்கிட்டாலும் யார் அவங்கள நோக்கி அவங்கள தாக்கியது? அதுக்கு பின்னாடி இருந்த திமுக தானே. அப்ப நம்ம திமுகவை சொல்லலாமா? அப்புறம் 3வது ராஜீவ் காந்தி கொலை. அவர் முன்னாள் பிரதமர் அவர் சென்னைக்கு வந்திருந்த போது அவர் கொல்லப்பட்டார். அவர் கூடவே 16 பேர் கூட செத்து போயிட்டாங்க. அது எல்லாம் பின்னணி எல்லாருக்கும் தெரியும். அதுல நமக்கு ரொம்ப ரொம்ப அறிமுகமாய் பிரபலமான ஒரு மனிதர் பேரறிவாளர். அவர் சிறையில ஆயுட்கைதியா இருந்து அவருடைய காலத்தை அவர் பூர்த்தி பண்ணிட்டு அவர் வெளியில வர்றாரு. அவர் பின்னாடி வந்தோன்னா அவர் எந்தெந்த சித்தாந்தங்கள்லாம் அவரை கொண்டாடிச்சு. நம்ம முதலமைச்சரே அவரை போய் கட்டையடிச்சுக்கிட்டாரு. ஸோ அவர் பின்னாடி இருந்தது யாரு? அப்போ ராஜீவ்காந்தி கொலைக்கு பின்னாடி இருந்த திமுகவுக்கு நம்ம என்ன சொல்லலாம்? அப்போ எது அவங்களுக்கு அவங்கள நம்ம பழி சொல்லலாமா? ஸோ இப்போ முதலமைச்சர் பண்ணது அரசியலா அவியலா? இது 3ம் கலந்த அவியல் தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் பண்ணது அரசியலா அவியலா அப்படின்னு உங்க ஒப்பீனியன் எழுதுங்களேன்.